கடவுளுடைய பிள்ளைங்க பண்றாங்க. கடவுளுடைய இச்சை, பிறையாரு சொத்து, பிறையாருடைய பொருள் மேல இச்சைக்கிறது, அபகரிக்கலாம்னு பாக்குறது, ஏமாத்தலாம்னு பாக்குறது, அதெல்லாம் கலைச்சு போட்டுருங்க. அந்த வேஷத்தெல்லாம் என்ன பண்ணு, கலைச்சு போட்டுருங்க. ரஜினிகாந்த் படத்துக்கு படத்து வேஷம் போடுறாரு, அந்த மாதிரி என்ன பண்றாங்க சபையார் இன்னைக்கு வேஷம் கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. விஜய் படத்துக்கு என்ன பண்றாரு, வேஷம் போடுறாரு. ஒரு படத்துல ஒரு முடி, இன்னொரு படத்துல இன்னொரு முடி, வேஷம். அவங்க போடுற மாதிரி சபையார் என்ன பண்ணக்கூடாது, வேஷம் போடாத. வேஷத்தெல்லாம் கலைச்சிடு, அந்த வேஷத்தெல்லாம் என்ன பண்ணு, கலைச்சு போடு. ஆக்டிங் பண்ணாத, ஆக்டிங் பண்ணாத. நீ எதை பண்றன்னு ஆண்டவர் பாக்குறாரு. நீ ஆக்டிங் பண்றதுன்னு தெரியும், நீ உண்மையா நடக்கிறது ஆண்டவர் என்ன பண்றாரு பாக்குறாரு. இந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. முந்தைய நடக்கக்கூடிய இச்சை போகும் மோசங்களாலே பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு என்ன போகிற மனுஷன் கலைத்து போடுங்க. இந்த பழைய மனுஷன் என்ன பண்ணுங்க, கலைத்து போடுங்க. பழைய அப்பதான் அப்படி இருந்த, இப்போ அப்படி இருக்காத. கடவுளுடைய பிள்ளை சபையாரு, சபைக்குள்ள இருக்கிற ஞானஸ்தானத்துல பைபிள கேட்க, பழைய மாதிரியே இருக்காத, பழைய மாதிரியே என்ன பண்ணாத, மாறு. ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கிறார், சந்தர்ப்பங்களை கொடுக்கிறாரு. நம்ம இப்படியே இருந்தா எங்கதான் போகணும், நரகத்துக்கு போக. நீ பரலோகத்துக்கு போற. சபை எதுக்கு நடக்குது, ஜனங்களை எங்க இட்டுன்னு போகணும், பரலோகத்துக்கு இட்டுன்னு போகணும். பழைய நடக்கையில இருந்தா நீ எங்கதான் போக போற, நரகத்துக்கு போக. வெள்ளத்துல என்ன ஆவி இருக்கணுமா, ஆவி இருக்கணுமா. நேரம் இல்லை நமக்கு. 26 நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னதாக கோபம் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு தான் வருது, நிறைய கோபம் வருது. கடவுளுடைய பிள்ளைகளுக்கு என்ன வருதுங்க, நிறைய கோபம். எதுக்கேத்தாலும் கோபம், எதுக்கேத்தாலும் கடவுளுடைய பிள்ளைங்க கோபம் வந்தா கூட என்ன செய்யக்கூடாது, கோபம் வரப்ப சில பேர் கொலை கூட செய்துட்டு. கோபம் வரப்ப என்ன நடக்குது அந்த நேரத்துல என்னன்னு தெரியாது, ஏதாவது நடந்துரும். ஆனா நமக்கு என்ன வருது, நிறைய கோபம். ஒண்ணு சொல்ல வேணான்ற, அன்னைக்கு எல்லாம் சண்டையில நிக்கிற, 2 நாளைக்கு கூட நிக்கிற சண்டை, 3 நாளைக்கு கூட என்ன பண்ற சண்டை நிக்கிற. அவங்க சண்டை போட்டு கூட என்ன மனுஷமா உன் கால உயிரமான கூட என்ன பண்றது இல்ல, யாரும் விடுறது இல்ல. சபையார் விடுறது, சபையார் என்ன பண்றது இல்ல, சபையார் எப்படி இருக்கிறாங்க, கோபம். இயேசுநாதர் சிலுவையில கோபமா இருந்தாரு, எவ்வளவு தாழ்மையா இருக்கிறாரு, எவ்வளவு அன்பா இருக்கிறாரு, எவ்வளவு பாடத்தை என்ன பண்ணிக்கிறாரு கத்து கொடுத்திருக்காரு. மிருகத்துக்கு தான் வரும் கோபம். மிருகம் என்னத்துக்கு வச்சுக்கிறான், அதுக்கு என்ன வரும், கோபம் வரும், அடிச்சு ஆளை சாப்பிட்டு போயிட்டே இருக்கான். தனியணும் கோபம் என்ன ஆகணும், அஞ்சு போயிடு. சில பேர் சொல்றாங்க இங்கதான் வச்சுக்கிறேன் நானு. அந்த முன்னாள் ஒரு அம்மா சபைக்கு போற விசுவாசி அந்த 3 வேலையும் ஜெபம் பண்ணும், டைம் கொடுத்தாலும் ஜெபம் பண்ணாது. அது சொல்லு, எனக்கு விரோதி வந்துட்டாங்க, அவங்கள பார்க்க கூட மாட்டேன் பாஸ்டர், நான் கண்ணை அப்படியே இறக்குவேன். எத்தனை வருஷமா அவங்கள நான் பார்க்கவே இல்லை பாஸ்டர். நீ நான் பார்த்தேன்னா அவங்க நான் கோபத்துக்கா போறாங்க. நீ இதை சொல்றதுனால எங்க போற, நீ தான் நரகத்துக்கு போற. கோபம் பாரு, வருஷ கணக்கா, மாச கணக்கா, நாட்கள் கணக்கா, நான் விடவே மாட்டேன். இந்த கட்ட வியாபாரம் வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன். கடவுளுடைய பிள்ளைங்க அது இருக்கக்கூடாது. கோபம் வந்தா கூட என்ன செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. 27 பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. பிசாசுக்கு என்ன பண்ணாதீங்க, இடம் கொடுக்காது. சேதத்தை நீ விடுறாப்பெல்லாம் பிசாசுக்கு இடம் கொடுக்குற. வேதத்தை கேட்காதப்ப, வேதத்துக்கு கீழ்ப்படியாதப்ப யாருக்கு இடம் கொடுத்துருக்குற, பிசாசுக்கு இடம் கொடுத்த. பிசாசுக்கு இடம் கொடுத்தா யூதாசு என்ன ஆனா,
என்ன பண்ணாங்க? இயேசுவை காட்டி கொடுத்தான், தூக்கு மாட்டி செஞ்சுட்டாங்க. பிசாசுக்கு இடம் கொடுத்தா நம்ம என்னதான் ஆகணும்? தூக்கு மாட்டின்னு தான் சாகணும். தற்கொலை தான் படிக்கல நீ. பிசாசுக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன கொடுக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நம்முடைய முழுமையான இடம் யாருக்கு தான் கொடுக்கணும்? கர்த்தருக்கு தான். பிசாசுக்கு இடம் கொடுக்கணும். அந்த பணத்துக்காக தான் எத்தனை வெள்ளி காசுக்காக இயேசுநாதரை காட்டி கொடுத்தான்? 30 வெள்ளி காசுக்காக இயேசுநாதரே வாடான்ட்டு போயிட்டான். 30 வெள்ளி காசுக்காக. நீங்க நிறைய பேர் வாடான்ட்டு போயிருக்கிற. அப்ப நீ என்னத்துக்கு இடம் கொடுத்துருக்கிற? பிசாசுக்கு இடம். சபை நடக்குது, நீ சபைக்கு ஆள் வரல, என்னத்துக்கு இடம் கொடுத்துருக்கிற? நீ சபை விட்டு போறப்பெல்லாம் பிசாசுக்கு இடம் கொடுத்துருக்கிற. யாருக்கு இடம் கொடுத்துருக்கிற? பிசாசுக்கு இடம். சபை நடக்குங்க, தொடர்ந்து நடக்கும் சபை. அதுல கூட நான் லேட் ஆகி போச்சு. அதுன்னு சொன்னேன் 8 மணி. யாரு வராங்களோ இல்லையோ நீ நின்று ஜபம் பண்ணி பாட்டு பாடணும். ஜபம் பண்ணி என்ன பண்ணோம்? பாட்டு பாடணும். நம்முடைய வேலை. ஆண்டு இந்த ஊழியத்தை கொடுத்துக்கிறா நம்ம கையில. இந்த ஊழியத்தை நம்ம என்ன பண்ணணும்? ஊழியத்தை என்ன பண்ணணும்? செய்துனே இருக்கணும். நம்ம கட்டாயம் உங்களுக்கு இருக்கு, அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். பிசாசுக்கு என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்கூடாது. நீ சபையை எப்பெல்லாம் விடுறியா அப்பெல்லாம் பிசாசு பக்கம் போயிட்ட. பிசாசு என்ன பண்ணுவான்? உன்ன ஆட்டி சகாயம் வந்த பிரதரு தேவ சகாயம் ஃப்ரெண்டு அந்த ஜம்ப் அடிக்கினே இருந்தான். நல்லா ஆயிட்டாரு. பிற்பாடு என்ன பண்ண மாட்டாரு? சபைக்கு வர மாட்டாரு. போன் பண்ணி சொன்னாரு, ஐயா கனவு வருது, நிறைய பிரச்சனை, நிறைய காரியம் சொல்றாரு. இப்ப என்னத்துக்கு இடம் கொடுக்குறாரு? சபைக்கு நீ வரலீன்னா யாருக்கு இடம் கொடுத்துனுக்கிற? நஷ்டம். யாருக்கு நஷ்டம்? போதுங்க நஷ்டம். யாருக்கு நஷ்டங்க? வராதவங்களுக்கு தான் நஷ்டம். நீ வராதப்பெல்லாம் ஆசிரியத்தை இழந்து போயினேங்கிற. நீ ஆண்டவர் விட்டு போயினேங்கிறது. ஆண்டவர் விட்டு தூர தேசத்துக்கு போனா இளையகுமாருடைய கதி என்ன ஆயிடுச்சு? அவனுக்கு என்ன கிடைக்கலையா? என்ன கிடைக்கல? வாய் திறக்க மாட்டீங்களா? என்ன சொல்ற தவிடு? அது வள்ளி சொல்ற தவிடு கிடைக்கல. ஆனா போறப்ப குஜராத் தானே போனாரு. போறப்ப நல்லா தானே இருந்தாரு அவரு. அதான் ஆர்டர் விட்டு போறப்ப நிலைமை அதுதான். 29 நான் கெட்ட வார்த்தை என்ன பண்ணக்கூடாது? கடவுளுடைய பிள்ளைங்க சபையில பவுல் பாத்துக்கிறாரு. அப்போ அவர் வந்தாரு இல்லையா ஊழியம் பண்றப்ப பாத்துக்கிற சபையார் கெட்ட வார்த்தை பேசிருக்கிறாங்க. அதை எழுதுறாரு அந்த கடிதத்துல. சபை மக்களுக்கு எழுதுறாரு, கெட்ட வார்த்தை பேசாதீங்கப்பா. பாருங்க அந்த வார்த்தையை ஞாபகமா எழுதுறாரு. அந்த கடிதத்துல என்ன பண்றாருங்க? எழுதுறாரு பவுல் இந்த கடிதத்துல. பாக்குறப்ப சபையில ஊழியம் செய்தாரு. அப்ப பாத்துக்கிறாரு சபை மக்கள் என்ன வார்த்தை பேசிருக்கிறாங்க? கெட்ட வார்த்தை. வாயத்தாலே கெட்ட வார்த்தை. எப்படி ஜபத்தை கேட்பாரு? ஜபம் கேட்கவே மாட்டாரு. கெட்ட வார்த்தையுடைய ஜபத்தை என்ன பண்ண மாட்டாரு ஆண்டவரு? கேட்க மாட்டாரு. கடவுளுடைய பிள்ளைங்க சபையா கெட்ட வார்த்தைகள் என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. வீட்டுல நிறைய பேர் கெட்ட வார்த்தை பேசுறீங்க. பிள்ளைங்களை கெட்ட வார்த்தை பேசுறீங்க. சண்டையில கெட்ட வார்த்தை பேசுறீங்க. அது கடவுளுக்கு விரோதமான காரியங்க. அது கடவுளுக்கு விரோதமான காரியம். பவுல் அங்க அந்த ஜெயில இருக்கிறப்ப எழுதுறாரு. அந்த கடிதத்துல எழுதுறாரு. அதை முக்கியப்படுத்துறாரு. கெட்ட வார்த்தை பேசாதீங்க. சபையார் என்ன பண்ணாதீங்க? என்ன பண்ணக்கூடாது? ஏஞ்சல் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. ஏஞ்சல் கெட்ட வார்த்தை என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. நிறைய பேர் சபையார் என்ன வார்த்தை தான் பேசிருக்கிறாங்க. யார் பார்க்கலன்னு பேசிருக்கிறாங்க? கட்டர் பார்க்கலன்னு பேசிருக்கிற. ஜபம் கேட்க மாட்டாருங்க. நீ பண்ற ஜபம் வேஸ்ட். நீ பண்ற ஜபம் வேஸ்ட். கெட்ட வார்த்தை பேசிட்டு ஜபம் பண்ணாட்டு கேட்பாரு. குழாயில தினமும் குழாயில தண்ணி குடிக்கிறோம்ல இல்ல? எல்லாமே தினமும் தான் குடிக்கிறோம். தண்ணி குடிக்கிறோம். நல்ல தண்ணி வருது குடிக்கிறோம். அதுல காவ தண்ணி வந்தா குடிக்கணும். சப்பா அது காவ தண்ணி வேற வருதுப்பா. அது அந்த குழாயில குடிக்கலாம்ப்பா. அங்க நல்ல தண்ணி வருது, அங்க போய் குடிக்கலாம்ப்பா.
அப்ப நம்ம 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 எப்படி இருக்கிறோம்? ஒரு பக்கம் கோய தண்ணி வருது, ஒரு பக்கம் நம்ம கிட்ட என்ன தண்ணி வருது? காவ தண்ணி வருது. காவ தண்ணி ஆண்டு குடிப்பாரா? கடவுளுடைய பிள்ளைங்க கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுங்க. கெட்ட வார்த்தை என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. ஏன்னா வாசிங்கள மறுபடியும் கெட்ட வார்த்தைகள் வாயிலிருந்து என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. வாயை திறந்தாவே நிறைய பேர் என்ன வார்த்தை தான்? கெட்ட வார்த்தை. பேசாற்படியே வாயை திறந்தாவே என்ன வார்த்தை தான்? என்ன வார்த்தை தான்? கெட்ட வார்த்தை. அவன் பேசுறான், ஆண்டவர் தெரியல, பைபிள் தெரியல, அவனுக்கு போதிக்கிறதுக்கு ஆள் இல்ல, அவன் போதையில இருக்கிறான், உலகத்துல இருக்கிறான், உலக வாழ்க்கையில இருக்கிறான். ஆனா சபைக்கு வாழ்க்கை கெட்ட வார்த்தை பேசுறாங்களே, மத்தவங்களை பத்தி தப்பா பேசுறாங்களே. மத்தவங்களை பத்தி தப்பா பேசுறது கூட என்ன வார்த்தைங்க? அது கெட்ட வார்த்தை தாங்க. மத்தவங்களை குறை சொல்றது கூட என்ன வார்த்தை? அது நல்ல வார்த்தையா? அது மத்தவங்களை குறை சொல்ற அது என்ன வார்த்தை? அது கெட்ட வார்த்தை. அதுவும் கெட்ட வார்த்தை தான். மத்தவங்களை பத்தி பேசுறதே கெட்ட வார்த்தை தாங்க. மத்தவங்களை திட்டுறதே கெட்ட வார்த்தை தான். அந்த வார்த்தை நம்ம வாயிலிருந்து என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. நம்ம பிள்ளைகள் எல்லாம் கெட்ட வார்த்தையில தான் திட்டுறோம். பிள்ளைகள் எல்லாம் என்ன வார்த்தையில திட்டுறீங்க? என்ன வார்த்தையில திட்டுறீங்க? கெட்ட வார்த்தை. அதை கேட்டு கேட்டு புள்ள அதே மாதிரி ஆகுது. அது வாழ்க்கை அதே அப்படியே அமைஞ்சிருது. எங்க கத்துக்கினாங்க அந்த பிள்ளைங்க? எங்க கத்துக்கினாங்க? உங்க கிட்ட தான் கத்துக்கினாங்க. நீ தான் கத்து கொடுக்குற. அதை நீ தான் நைட்டும் பகல் என்ன பண்ணி இருக்கிற? பேசின்னு இருக்கிற. கடவுளுடைய பிள்ளைங்க வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் என்ன பண்ணக்கூடாது? கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது, எங்கேயுமே பேசக்கூடாதுங்க. கோவிலர் சொல்றாரு, கெட்ட வார்த்தை பேசாதீங்க, ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க, ஒரு வார்த்தை கூட என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. சபையை அவர் பாக்குறாரு. சபைக்கு வராங்க, ஆராதனை பண்றாங்க, ஜாம் பண்றாங்க, பைக் பிடிக்கிறாங்க, என்ன பண்றாங்கன்னா அவங்க என்ன வார்த்தை பேசிக்கிறாங்க? சபை யாரு என்ன பேசுறாங்க? வாயல் திறந்தாவே கெட்ட வார்த்தை. நீ எப்படி நல்லா இருப்ப? நீ நல்லா இல்லைன்னா இன்னும் நல்லா தான் போவ. உன் வாயில் என்ன வார்த்தை வருது? கெட்ட வார்த்தை வந்தா நீ எப்படி நல்லா இருப்ப? உன் ஜபத்தை ஆண்டு கேட்பாரா? இன்னும் மோசமாதான் ஆகும். உன் நிலைமை ரொம்ப மோசமாதான். யார குற்றம் கண்டுபிடிக்கலாம்னு கிறிய நீதான், யார குறை சொல்லான்னு கிறிய நீ எப்படி நல்லா இருப்ப? இதெல்லாம் கெட்ட வார்த்தை தாங்க. இதெல்லாம் என்ன வார்த்தை? கெட்ட வார்த்தை. பக்தி விருத்திக்கு உண்டான நல்ல வார்த்தை உண்டானால் பேசுங்க. அவன் பக்தி ஆகுறாங்களா? அந்த மாதிரி பேசியா? நீ பேசுறத பார்த்து அவன் பக்தியா இல்லையா? அவன் விசுவாசியா இல்லையா? அவன் ஞானசாரம் எடுக்கலையா? அவன் பைபிள கையமா இல்லையா? அந்த வார்த்தை பேசியா? ஏன் கெட்ட வார்த்தை பேசுற? நீ கெட்ட வார்த்தை பேசுற, நீ ஏன் கெட்டு போற? கேட்கறவனும் கெட்டு போயிடுவான். வாயிலிருந்து வருகிற வார்த்தை மற்றவங்களுக்கு விசுவாசம் வரணும், அவங்க கடவுளுக்குள்ள வரணும். அப்பேற்பட்ட வார்த்தைகள் என்ன பண்ணணும்? பக்தி வரணுங்க. நீ பேசுற பேச்சு அவன் பக்தி அவன் என்ன ஆயிடணும்? பக்தி ஆயிடும். என்ன சொல்றாங்க? ஐயா என் வீட்டுல வந்து பேசுங்கயா, என் பிள்ளைங்க எல்லாம் விசுவாசமாயிடும், எங்க வீட்டுக்காரர் விசுவாசமாயிருக்கு அப்படி சொல்லணும். நீ பேசுற பேச்சை கேட்டா அவங்களே கட்டிடுவாங்க உங்களுக்கு. அந்த மாதிரி வார்த்தைகள் என்ன பண்ணக்கூடாது? கெட்ட வார்த்தை என்ன பண்ணக்கூடாதுங்க? சொல்லுங்களேன், பேசக்கூடாது. கெட்ட வார்த்தை பேசினா ஜபத்தை ஆண்டு கேட்க மாட்டாருங்க. உன் ஜபத்துக்கு ஏன் பதில் வரல? நீ கெட்ட வார்த்தை பேசினால்தான் உன் ஜபத்தை ஆண்டு கேட்கவே மாட்டாரு. ஜபமும் பண்ற, கெட்ட வார்த்தையும் பேசுற, உன் ஜபத்தை கேட்பாரா? என்ன பண்ண மாட்டாரு. சொல்லுங்களேன் சபிதா, நம்ம கெட்ட வார்த்தை பேசலாமா? என்ன பண்ணக்கூடாதுமா? பேசக்கூடாது. ஏஞ்சல் கெட்ட வார்த்தை பேசலாமா? ஏஞ்சல் என்ன அதிசயமா சொல்ற? நல்லா சத்தமா சொல்லு. தமிழ்ல பேசக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? கெட்ட வார்த்தை சபையார் பேசக்கூடாது. பவுல் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது.
அங்கேயும் நீங்கள் கஷ்டப்படும் நாளுக்கென்று அன்றியும் நீங்கள் மீட்கப்பட்ட நாளுக்கென்று பெற்ற கல்வியை கிறிஸ்து ஆவியை சுத்தப்படுத்தாதீர்கள். துக்கப்படுத்த நீங்க மீட்கப்பட்ட நாளுக்கு என்று முத்திரை பண்ணி இருக்குதுங்க உங்களை. நீங்க ஆண்டருடைய பிள்ளையா ஆண்டர் முத்திரை போட்டிருக்கிறாரு உங்களுக்கு. ஞானஸ்தானத்தை நீ பரிசுத்த ஆவியான முத்திரை போட்டிருக்கிறார். நீ யாருடைய பிள்ளை? நீ கடவுளுடைய பிள்ளை. ஞானஸ்தானம் எடுக்கிறப்ப முத்திரை ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல நீ எடுத்து போய் போஸ்டர் போட்டுதான் அவன் என்ன பண்ணுவான், அப்படியே எடுத்து போய் கொடுக்கறது இல்ல. அந்த போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு முத்திரை போடுவாங்க. அந்த முத்திரை போட்டுதான் எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. அந்த நம்மள முத்திரை போட்டிருக்காரு. பரிசுத்த ஆவியால முத்திரை போட்டிருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. அவரு நம்ம பேசுறப்ப அவர் என்ன பண்றாரா, ஆண்டவரே துக்கப்படுத்துற, நீ ஆண்டவரையே துக்கப்படுத்துற. நீ கெட்ட வார்த்தை பேசுறப்பெல்லாம் ஆண்டவர் என்ன ஆகுறாரு, நிக்கோமா. ஒவ்வொருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஒவ்வொருத்தரையும் முத்திரை போட்டு இருக்கிறாரு. கடவுளுடைய பிள்ளை, கடவுளுடைய பிள்ளையா இருக்கிறார். நீ என்ன வார்த்தை பேசக்கூடாது. பக்கத்துல இருப்பா சொல்ல, கெட்ட வார்த்தை பேசாதப்பா, எங்கேயோ பேசாதீங்க. பக்கத்துல இருக்க பார்த்து தைரியமா பேச, தைரியமா சொல்லு. அது அது என்ன பண்ண நான் பாத்துக்கிறேன். ஏன் தெரியும், பக்கத்துல இருக்கிற பக்கம் நல்ல தைரியமா சொல்லுமா, கத்திய பார்த்து சொல்லுமா, கெட்ட வார்த்தை பேசாத. பயப்படாதமா, பெரியம்மா பயப்படாத, சொல்லு, தைரியமா சொல்லு. நீ சொல்லுமா, கெட்ட வார்த்தை என்ன பண்ணாத, பயப்படாதீங்க, தைரியமா பேசுங்க. யாருக்கும் என்ன பண்ணாதீங்க, நான் தலையா வாங்கிட போறேன். கடவுளுடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும், தைரியமா இருக்கணும். கெட்ட வார்த்தை என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. கெட்ட வார்த்தை பேசினா உன் ஜபத்தை ஆண்டு கேட்க மாட்டேன். உன் ஜபத்துக்கு பதிலே வராது. நீ பண்ணலாம், ஆனா உன் ஜபத்துக்கு என்ன வராது. இன்னில இருந்து நீ முடிவு பண்ணிருங்க, உன் ஜபம் கேட்கப்படணும். ஆண்டு ஜபத்தை கேட்கிறவ அப்படி ஜபத்தை என்ன பண்றதா இருக்கிறாரு, கேட்கிறவ. மற்றவங்களை குறை சொல்லாத, மற்றவங்களை குற்றப்படுத்தாத. அவங்களுக்காக ஜபம் பண்ணு, அவங்களுக்காக என்ன பண்ணு, ஜபம் பண்ணு. ஆண்டவர் மாத்துவாரு அவங்கள. ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, மாத்துவார். சோப்படலாமா, தங்களை மூடி. அதாவது இந்த சபை எபிசேரி எழுதினார். இந்த சபையில எவ்வளவு போற எனக்காக கூட அன்னைக்கு எழுது, எனக்கு கூட அது இல்லை. வேதத்தின் பிரகாரம் இது நடத்ததாக சொல்லுங்களேன். இந்த வேத பிரகாரம் கேட்ட சரத்தை